அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழ்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிர்ங்கள். 3 மாதத்தில் தன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றத்தையும் தன் காதலன் சாரதி செய்ய போகும் நம்பிக்கை துரோகம் பற்றியும் அறியாத மாளவிகா தன் காதலனை கைப்பிடிப்பதற்காக தன் அப்பா அம்மாவை எதிர்த்து வீட்டை விட்டு வெளியேறினாள். மகளின் காலை பிடித்து கதறிய தன் அம்மாவை மதிக்காமல் தன் ஆடைகளுடன் வெளியே வந்து சாரதியை கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டாள். சாரதி தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு துணையாக வருவான் என நினைத்துக் கொண்டு வயிற்றில் வரும்போது அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சாரதி மாளவிகாவை அவனது வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவனது அப்பா கந்தன் மாலையும் கழுத்துமாக வந்து நின்ற தன் மகனை பார்த்துவிட்டு நிர்மலா என தன் மனைவியை அழைத்தார். தன் கணவரின் அலறல் சப்தம் கேட்டு வெளியே வந்தவள் சாரதியை பார்த்து, எங்கள் பேச்சை மதிக்காமல் இவளை திருமணம் செய்து கொண்டு இங்கு ஏன் வந்தாய்? எங்காவது போய் தொலைய வேண்டியதுதானே என கத்திவிட்டு வேகமாக கதவை சாத்தினாள். ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான் என்பதால் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த வாடகை வீட்டிற்கு சென்றனர். இவர்கள் வருகைக்காக காத்திருந்த நண்பர்கள் இருவரையும் வரவேற்றனர். ஆன்லைனில் மதிய உணவு ஆர்டர் செய்து அனைவரும் சாப்பிட்டனர். பின்னர் நண்பர்கள் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்துவிட்டு வெளியேறினர். வீட்டில் இருந்த அறை முதலிரவிற்காக அலங்கரிக்கப்பட்டு தயாராக இருந்தது. முதலிரவு அறையில் காத்திருந்த சாரதி மாளவிகா வந்தவுடன் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டான். அவளோ அவனை தடுத்து அவனிடம் பேச வேண்டும் என்றாள். அவனும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கேட்க ஆரம்பித்தான். என் அப்பா எனக்காக எதையும் செய்வார். அவரையே உதறிவிட்டு வந்துள்ளேன். என்னை ஏமாற்றி விடாதே என தொடங்கி தன் மனதில் உள்ள அனைத்தையும் சொல்லி முடித்தாள். சரி சரி என தலையாட்டி விட்டு அவள் மீது பாய்ந்தான். 1 மாதம் அவள் வாழ்க்கையில் வசந்தம் வீசியது. அவளும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்தாள். அவனும் பெரிய கம்பெனி ஒன்றில் கணக்கராக பணிபுரிந்தான். அவர்கள் வீட்டின் வாடகை மட்டும் 15,000. அவர்கள் குடும்பம் நடத்திட தேவையான பொருட்கள் அனைத்தையும் அவளுக்கு பிடித்தவாறு அவள் ஊதியத்திலேயே வாங்கினாள். சாரதி 1 மாதத்தில் நிறையவே மாறி போனான். எதற்கெடுத்தாலும் அவளுடன் சண்டை போட்டான். அனைத்து பிரச்சனையிலும் விட்டுக் கொடுப்பதே மாளவிகாவின் வேலையாக இருந்தது. 2 மாதங்களில் வேலைக்கு போகக்கூடாது என சண்டை போட்டான் சாரதி. வேலை இல்லாமல் உன் சம்பளத்தை மட்டும் வைத்து எப்படி வாழ்க்கை நடத்துவது என பேசி பார்த்தாள் மாளவிகா. ஆனாலும் அவன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. வேறு வழி இல்லாமல் வேலையை விட்டாள். வாழ்க்கையை எப்படியாவது பழைய நிலைக்கு மாற்ற வேண்டும் என அவனிடம் எவ்வளவோ பேசி பார்த்தாள். எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையே இருந்தது. 3 மாதத்தில் வாழ்க்கையை வெறுத்தான் சாரதி. வேலைக்காக சென்றவன் 1 வாரமாக திரும்பி வரவே இல்லை. அவனை நம்பி காத்திருந்தவள் அவன் வரமாட்டான் என முடிவு செய்து வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பித்தாள். வீட்டை காலி செய்தாள். சிறியதாக வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் தங்கிக் கொண்டே வேலை தேட ஆரம்பித்தாள். அவள் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்திற்கு சென்று வேலை கேட்டாள். நீ என்ன பண்ணிட்டு போன தெரியுமா? நம்பிக்கை துரோகம் என்று கத்தினார் HR. உன்னை நம்பி எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம்னு தெரிஞ்சும் 1 மாசம் வேலை பார்த்துட்டு போன்னு எவ்வளவோ கெஞ்சியும் நீ கேட்கல. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு போனியே, என்னாச்சு? உன்னை யூஸ் பண்ணிட்டு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டானா? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்த என்று HR வாய்க்கு வந்தபடி பேசினார். அவரிடம் வேலை கேட்டு பார்க்கலாம் என வந்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பல கம்பெனிகளில் வேலை கேட்டு ஏறி இறங்கினாள். இணையம் வழியாகவும் வேலைக்கு விண்ணப்பித்தாள். கையில் இருந்த பணமெல்லாம் காலியானது. வாடகை கேட்டு வீட்டு ஓனர் தொந்தரவு செய்தார். தோழியிடம் சென்று எத்தனை முறைதான் பணம் வாங்குவது என்று நினைத்தவள் அவளிடமும் பணம் கேட்காமல் 2 நாட்கள் கழித்து பணம் தருவதாக வீட்டு ஓனரிடம் சொல்லி வைத்தாள். அன்று வேலைக்காக இன்டர்வியூவிற்காக பேருந்தில் சென்று கொண்டிருந்தாள். அவள் போனில் டிங் என்ற சத்தத்தோடு ஒரு மெசேஜ் வந்தது. போனை எடுத்து பார்த்தாள். 10,000 ரூபாய் கூகுள் பேயில் வந்துள்ளது என இருந்தது. அதுவும் தெரியாத எண்ணில் இருந்து வந்திருந்தது. சிரித்துக்கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சென்றாள். வீட்டு வாடகையை கொடுத்தாள். கண்கள் தானாக கண்ணை
கண்ணீரில் மிதந்தன. பணம் அனுப்பியவர்கள் திரும்ப கேட்கவே இல்லை என்றவுடன் அந்த பணம் தன் அப்பாதான் யாரோ ஒருவர் மூலம் அனுப்பியிருக்கிறார் என உறுதியாக நம்பினாள். அப்பா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டேன். 3 ஆண்டுகள் காதலித்தவன் செய்த நம்பிக்கை துரோகத்தையே என்னால் ஏற்க முடியவில்லை. 25 வருடங்களாக பொத்தி பொத்தி வளர்த்தீர்கள். நான் கொடுத்த அதிர்ச்சியை எப்படி தாங்கிக் கொண்டீர்கள் என மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். ஒரு வாரம் ஏதோ வேலை என்று வெளியில் சென்றிருந்த சாரதி மாளவிகாவை உதறிவிட்டு தன் அப்பா அம்மாவை தேடி சென்றான். என் மருமகளை எங்கடா என்று கேட்டார் அவனது அம்மா. இதை எதிர்பார்க்காத அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளுக்கும் எனக்கும் ஒத்து வரவில்லை, அதனால் நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று வாய்ப்பூசாமல் பொய் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைய முயன்றான். உள்ளிருந்து வந்த அவனது அப்பா அவனை தடுத்து நிறுத்தி, கோபத்தில் அன்று இங்கு வராதே என்றோம், அதற்காக நம்பி வந்த பெண்ணை 3 மாதத்தில் விட்டுவிட்டு வரும் அளவுக்கு மோசமானவனா நீ? நீ என் பிள்ளையாக இருக்க முடியாது. உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை. எங்கள் மருமகள் இல்லாமல் இந்த வீட்டிற்குள் என்றைக்கும் நீ வர முடியாது. போய் அவளை அழைத்து வா என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பிவிட்டனர். வேலைக்கு சென்ற சாரதியிடம் நண்பர்கள் நடந்த அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு, இப்படி நடந்து கொள்வது உனக்கே நல்லா இருக்கா? உனக்கு திருமணம் செய்து வைத்த எங்களுக்கு சரியான அவமானத்தை தேடி கொடுத்து விட்டாய். காதலித்தவளோடு 3 மாதம் வாழ முடியாத உன்னை என்ன செய்வது என்று அவர்களும் கடுமையாக திட்டினர். தன் மனைவி வேண்டாம் என்று முடிவு செய்து வீட்டை விட்டு வந்திருந்தாலும் அவள் நினைப்பாகவே இருந்ததால் வேலையில் சாரதியின் மனம் முட்டவில்லை. சரியாக கணக்குகளை பார்க்காததால் வேலையிலிருந்து அவனை வெளியேற்றினர். என்ன செய்வதென்றே தெரியாமல் தனது நண்பர்களின் அறையில் தங்கியிருந்தான். தான் செய்தது மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்தவன் மனைவியை அனைத்து இடங்களிலும் தேட ஆரம்பித்தான். வேலை தேடிக் கொண்டிருந்த மாளவிகாவிற்கு வேலை எதுவும் கிடைக்காததால் தன் தோழி மூலம் தற்சமயம் கிடைத்த வேலையை செய்யலாம் என்று எண்ணி உணவு டெலிவரி செய்யும் வேலையில் சேர்ந்தாள். தன் தோழியின் வாகனத்தையே பயன்படுத்திக் கொண்டாள். அப்போதைக்கு அதில் வந்த வருமானம் அவளுக்கு போதுமானதாக இருந்தது. வீட்டு வாடகைக்கும் அவளது சாப்பாட்டிற்கும் போதுமானதாகவே இருந்தது. இருந்தாலும் அவள் வேலை தேடிக்கொண்டே இருந்தாள். அன்று உணவு டெலிவரி செய்ய சென்ற இடத்தில் அறையில் இருந்த 2 இளைஞர்கள் மாளவிகாவை உள்ளே இழுத்து அவளிடம் தவறாக நடக்க முயற்சித்தனர். மாளவிகாவின் அலறல் சத்தத்தில் போதையில் இருந்தவர்கள் அவளை கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி வைத்தனர். காவல் நிலையம் ஏறி இறங்க அவளுக்கு மனமில்லை. அழுது கொண்டே அந்த வேலையையும் உதறி தள்ளினாள். மனைவியை தேடிக்கொண்டிருந்த சாரதி சாலையில் சென்று கொண்டிருந்த மாளவிகாவை பார்த்துவிட்டு அவளிடம் பேசிவிட வேண்டும் என பின்தொடர்ந்தான். அவள் தன் வீட்டில் வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றாள். பின்னாலேயே வந்து நின்ற சாரதியை பார்த்துவிட்டு, யார் நீங்கள் என்றாள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். மாளவிகா, என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை, என்னை மன்னித்து விடு, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்றான். மாளவிகாவோ, பேசாதே நீ, எனக்கு செய்த நம்பிக்கை துரோகத்தை என்றைக்கும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு மேலும் என்னை வந்து தொந்தரவு செய்தாய் என்றால் அன்றே என் வாழ்வின் கடைசி நாளாக இருக்கும் என்று கத்தத் தொடங்கினாள். நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என தெரியும், இருந்தும் ஏன் வந்தேன் என்றால், உன்னிடம் 2 வார்த்தை பேசிவிட்டு போனால் என் மனம் கொஞ்சம் ஆறுதல் அடையும் என வந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆனாலும் அவளை பின்தொடர்வதை மட்டும் விடவில்லை. அவளுக்காக ஏங்கத் தொடங்கினான். வேலையில்லாத அவளுக்கு மீண்டும் கூகுள் பே மூலம் பணம் வந்தது. தற்போது வேறு எண்ணிலிருந்து வந்தது. ஆனாலும் பணத்தை யாரும் திருப்பி கேட்கவில்லை. அப்பா, உங்கள் முகத்தை பார்க்க என் மனதிற்கு சக்தி இல்லை. உங்களை பார்ப்பதற்கு சக்தி இருந்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று எப்போதோ உங்களிடம் ஓடி வந்திருப்பேன் என நினைத்துக் கொண்டவள் கண்கள் கண்ணீரில் மிதந்தன. நான் என்ன செய்கிறேன் என்பதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்களிடம் ஒரு நாள் வருவேன் என்று நினைத்துக் கொண்டாள். அந்த மாத வீட்டு வாடகையையும் இதர செலவுகளையும் அந்த பணத்தை வைத்து சமாளித்தாள். சாரதிக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்திருந்தவனை தவிர அனைத்து நண்பர்களும் வெறுத்து ஒதுக்கினர். இவனுக்கு உதவி செய்தது மிகப்பெரிய தவறு
தவறு எனும் அளவிற்கு கடிந்து கொண்டனர். அவனிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டனர். சாரதியோ தன் மனைவியை பார்க்க போகும் ஆர்வத்தில் தினமும் கிளம்பி சென்று கொண்டிருந்தான். 3 மாதமாக தொடர்ந்து தூரத்தில் இருந்து அவளை பார்த்துவிட்டு வந்து விடுவான். அவளிடம் பேசி என்று மனம் சொன்னாலும் அவனுக்கு தைரியம் வரவில்லை. சாரதி வருவதை பல நாட்கள் பார்த்திருக்கிறாள் மாளவிகா. அருகில் வராமல் இருந்தால் சரி என்று நினைத்துக் கொண்டு சென்று விடுவாள். கொரியர் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தாள் மாளவிகா. வேலையில் மனதை ஈடுபடுத்தினாள். வேலை அவளுக்கு பிடித்து போக ஈடுபாட்டுடன் செயல்பட்டாள். மனம் கொஞ்சம் லேசானது. மாளவிகா 2 மாதம் வேலை பார்ப்பதற்குள்ளாக மாளவிகா கணவன் இல்லாமல் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்ட மேலாளர் அன்று வேலை முடிந்து அனைவரும் சென்றுவிட மாளவிகா கிளம்புவதற்குள் மாளவிகாவை தன் ஆசைக்கு இணங்கும்படி கட்டாயப்படுத்தினான். ஓங்கி ஒரு அறையை விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஆண்கள் மீதே வெறுப்பு வந்தது. தனியாக ஒரு பெண் வாழவே முடியாதா என மனதிற்குள்ளேயே அழுது புலம்பினாள். 1 வாரம் வீட்டிலேயே முடங்கி கிடந்தாள். வேலை தேடலாம் என்று தன் லேப்டாப்பை எடுத்து ஆன் செய்தாள். மேலாக வந்து நின்ற இமெயிலை பிரித்து பார்த்தாள். அதை பார்த்து அவளுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். அவள் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தாள். அந்த கம்பெனியில் இருந்துதான் மெயில் வந்திருந்தது. அவளுக்கு அவளுடைய முந்தைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நிறுவனத்தில் வேலை கொடுப்பதாக தெரிவித்திருந்தனர். மாத ஊதியம் 60,000 என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தவள் வாழ்க்கையின் சந்தோஷமான நாட்கள் ஆரம்பிக்கட்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டாள். காஃபி போடுவதற்காக கிச்சனுக்குள் சென்றாள். வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க எழுந்து வெளியே சென்று கதவை திறந்தாள். சாரதி நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் வீட்டிற்குள் வந்து விட்டாள். அவளை புரிந்து வைத்திருந்தவன் தற்போது உள்ளே போனால் எதுவும் சொல்ல மாட்டாள் என்று வீட்டிற்குள் வந்து ஹாலில் அமர்ந்தான். கிச்சனுக்குள் சென்று காபி போட்டு வந்து அவனுக்கு ஒரு கப்பை கொடுத்தாள். இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. 2 நாட்கள் ஓடியது. அவன் அந்த வீட்டிலேயே தங்கியிருந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்த மாளவிகாவின் அருகில் உட்கார்ந்திருந்தவன், என்னை வெளியே போ என்று சொல்ல மாட்டாயா? நான் செய்த துரோகத்தை மறந்து விட்டாயா அல்லது மன்னித்து விட்டாயா என்று கேட்டான் சாரதி. அவனை நிமிர்ந்து பார்த்த மாளவிகா, நீ என்னிடம் நேரடியாக பேசியிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்திருக்காது. உன் மனதிற்குள்ளேயே எதையோ வைத்துக் கொண்டு நீயாகவே ஒரு முடிவெடுத்து என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டாய். கண்ட நாயெல்லாம் என்னை அடைய முயற்சிக்கிறது என்று சொன்னாள். அந்த நாயின் ஒரு கையை உடைத்து விட்டேன் என்றான் சாரதி. அவளோ, ஒன்று மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் சாரதி, நீ என்னை காதலித்தது நிஜம். நீ என்னை மனமாற மணந்து கொண்டதும் நிஜம். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நீதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்தாள். உனக்கு உண்மை தெரிந்து விட்டதால் தான் உன் அருகில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அவன் உன்னை சந்தித்திருக்க வேண்டும், சரிதானா என்று கேட்டான் சாரதி. மாளவிகா அவனை பார்த்து, ஆம், கார்த்தியை நான் பார்த்தேன் என்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். கார்த்தி என்னுடைய கல்லூரியில் ஒன்றாக படித்தவன், என்னுடைய காதலனும் கூட. அவனை உண்மையாகவே காதலித்தேன். ஆனால் அவனிடம் காதல் இல்லை, வெறும் காமம் மட்டுமே இருக்கிறது என்பதை உணர்ந்த போது அவனை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனம் இல்லை. அவனை வெறுத்து ஒதுக்கினேன். உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றவனை அதன் பிறகு 4 ஆண்டுகளுக்கு பின் அன்றுதான் பார்த்தேன். என்னை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டு நின்றிருந்தான். என்னிடம் வந்து வேறு எதுவும் பேசவில்லை. எப்படி உன் வாழ்க்கையை சீரழித்து விட்டேன் என்று அவன் நினைத்ததை அவன் சிரித்ததில் இருந்து புரிந்து கொண்டேன் என்றாள். சாரதி பேச ஆரம்பித்தான். நமக்கு திருமணமாகி 1 மாதத்திற்கு பின் கார்த்தி வந்து என்னை சந்தித்து நீங்கள் காதலித்தது பற்றி என்னிடம் சொன்னான். இருந்தாலும் அது எனக்குள் சின்ன தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தியதால் நமக்குள் சிறு சிறு சண்டைகளோடு முடிந்தது. அதன் பிறகு நீயும் அவனும் முத்தமிட்டு கொண்டிருக்கும் புகைப்படத்தை வந்து காட்டினான். அதற்கும் மேல் அவன் பேசிய வார்த்தைகள் என் ஆண்மையை தூண்டிவிட்டது. உன்னோடு வாழவே கூடாது எனும் அளவுக்கு என் அகங்காரத்தை எழுப்பியது. அதனாலேயே நான் உன்னிடம் இருந்து விலகி சென்றேன் என்று சொன்னான். மாளவிகா, நான் உன்னிடம் இதை நேரடியாகவே கேட்டிருக்க வேண்டும். அதை செய்யாமல்
இழந்து நான் செய்த செயலால் அனைவரையும் இழந்துவிட்டு தனி மரமாக நிற்கிறேன் என்று கலங்கிய கண்களோடு சொன்னான். நான் இருக்கிறேன் உனக்காக என்று மாளவிகா ஆறுதல் சொன்னாள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், பருவ வயதில் வந்த காதல் அது. உன்னை பார்த்த பிறகும், உன்னிடம் காதல் வயப்பட்ட பிறகும் என் பழைய காதல் நினைவுகள் என்னிடம் சுத்தமாக இருந்ததில்லை. நான் உனக்கு உண்மையாகவே இருந்தேன். இதை நீ நம்பும் வரை மட்டுமே நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமணத்திற்கு முன் இவள் எப்படி இருந்திருப்பாள், இவன் எப்படி இருந்திருப்பான் என யோசிக்க ஆரம்பித்தால் அனைவருக்கும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள் என்றாள் மாளவிகா. இந்த 6 மாதத்தில் வாழ்க்கை எனக்கும் நிறைய கற்றுக் கொடுத்து விட்டது மாளவிகா. இனி எதற்காகவும் எப்போதும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என அவளை கட்டிக்கொண்டான். அவளும் அவனை கட்டிக்கொண்டாள். சாரதிக்கும் 1 மாதத்தில் வேலை கிடைத்தது. இருவரும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தனர். சாரதி வீட்டில் மாளவிகாவை ஏற்றுக்கொண்டனர். அன்று அவளுக்கு ஒரு சிந்தனை வந்து, 3 மாதமாக என்னை பார்ப்பதற்காகவே தினமும் கிளம்பி வந்து விடுவாய், செலவுக்கு பணம் ஏது என்று கேட்டாள். தெரியவில்லை. தெரியாத நம்பரில் இருந்து 3 மாதமும் ஜிபேயில் பணம் வந்தது என்று சொல்லி போனை காட்டினான். போனை வாங்கி பார்த்தவளுக்கு ஆச்சரியம். அது அவளது அப்பாவின் போன் நம்பர். அதற்கு மேலும் அப்பாவை பார்க்காமல் இருக்கக்கூடாது என முடிவெடுத்தவள் நேராக வீட்டிற்கு வந்து அப்பா முன் நின்றாள். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நான் செய்த தவறை மன்னித்துக் கொள்ள மாட்டீர்களா? உங்கள் சம்மதத்தை பெற்ற பிறகு நான் திருமணம் செய்திருக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என தெரிந்தும் காத்திருக்காமல் அவசரப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கண்கலங்கிய மகளை ஆறுதலாக தட்டி கொடுத்தார். அருகில் நின்றிருந்த சாரதியின் கன்னத்தில் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் பலார் என அறைந்தார் மாளவிகாவின் அப்பா. சற்றும் யோசிக்காமல் மன்னித்து விடுங்கள் என காலில் விழுந்தான் சாரதி. அவனை தூக்கிவிட்டவர் வீட்டிற்குள் அழைத்து சென்றார். அவளது அம்மாவின் கண்கள் மாளவிகாவை பார்த்தவுடன் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கொட்டி தீர்த்தது. அம்மாவை இறுக கட்டி கொண்டாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக்